ஆக்காட்டு அம்மா ஊட்டி ஊடி. அம்மா நானே சாப்பிட்டுக்கிறேம்மா. இந்த பாருப்பா, நீனா 2 இட்லியில எந்திரிச்சிருவா. அம்மானா இந்த 4 இட்லி அள்ளி அடைஞ்சு வாக்குல ஊட்டி விட்டுருவேன். ஆக்காட்டு. அம்மா அவன் நேத்தானே பிறந்திருக்கான், பால் புட்டி பையன், ஊட்டு ஊட்டு. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவன் எனக்கு எப்பவும் குழந்தைதான். அவனுக்கு நான் இருக்க தட்டி ஊட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஆமா, இன்னைக்கு நீ ஊத்துவ, நாளைக்கு அவன் பொண்டாட்டி வந்தானா அந்த பதவி அவன் எடுத்துப்பா. அப்ப நீ வயிறு எரிஞ்சு உட்காரதான் போற. யார் வந்தாலும் சரிப்பா, நான் எங்க அம்மா கையில தான் சாப்பிடுவேன். நீங்க ஊட்டுங்கம்மா. டேய் விஜய், உங்களை பத்தி எங்களுக்கு ரொம்ப தெரியும்டா. கல்யாணம் முடிய தட்டி தான் இந்த அம்மா புராணம் பாடுவிய. அதுக்கப்புறம் அம்மா இருக்கிறதே மறந்துடுவியடா. ஆனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதாண்டா எங்களுக்கு முக்கியம். நான்லாம் மற்ற மாமியார் மாதிரிலாம் குறுக்க நிக்க மாட்டேன்டா. நீங்க சந்தோஷமா இருங்கன்னு அம்மாவே விளைவிக்கிடுவேன். எம்மா நீங்களும் முக்கியம், எனக்கு அவளும் முக்கியம். உங்க 2 பேரையுமே நான் 2 கண்ணாதாமா பாப்பேன். எப்ப ராசா, உன்னை பத்தி தெரியாதா? நீ மற்ற பசங்க மாதிரி கிடையாதுப்பா. அவர் ஏதாவது சொல்லி குழப்பிட்டு கிடப்பார். நீ சாப்பிடுப்பா. ஐயா ராசா, நாளைக்கு ஜவுளி எடுக்க போகணும்ல. கையில காசு இருக்கா இல்ல பேங்க்ல போய் எடுக்க போகணுமா? அதெல்லாம் வீட்டுல காசு இருக்குமா, அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஐயா விஜய், கொஞ்சம் காசு நிறைய எடுத்துட்டு வாப்பா. பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல சேலை எடுப்போம். அப்பந்தான் நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு கொடுத்தா அழகா இருக்கும். அதான் அம்மா, நான் சந்தியாக்கு நிச்சயதார்த்த சாலை எடுத்து கொடுத்துட்டேன்லம்மா. ஏய் விஜய், நீ ஒரு 2000 3000க்கு எடுத்துருப்பாடா. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்காது. ஒரு 5000 10,000க்கு எடுத்தாதான் சேலை நல்லா இருக்கும். இது என்னைக்கு நடந்துச்சு? பொண்ணுக்கு என்கிட்ட கேட்காம சாலை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க. என்ன இந்த வீட்டுல ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. இந்த பாருமையா, ரேஷன் கார்டுலயே இன்னும் ஒரு பேரை சேர்க்கல. 7 கழுத வயசாயிடுச்சு. அப்புறம் எப்படியா நீ இந்த வீட்டுல ஒரு ஆளா இருப்பீர்? எப்பா, உனக்கு விவரம் தெரியாதுப்பா. நீ கம்மி விலையில சேலை எடுத்து கொடுத்துருப்பா. அது கெட்ட முச்சில நல்லா இருக்காது. கம்மி விலையா? அம்மா நான் 1 லட்சத்துக்கு சேலை வாங்கி கொடுத்தேம்மா. அம்மா அப்பாக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரம் இருடா. எனக்கே நீ சொன்னதுல இவ்வளவு சாக்குனா, உங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு. அவருக்கு எவ்வளவு சாக்காகி இருப்பாரு. என்னங்க என்னங்க என்னாச்சு? எந்திரிங்க. நல்ல வேலைடா, உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகல. நான் வேற உனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன். ஏண்டி, எனக்கு ஒரு டவுசர் கிழிஞ்சு போச்சு. ஒரு 100 ரூபாய்க்கு டவுசர் வாங்கி தரனாலே 1 வாரம் ஆக்குவியடி. அவன் பாருடி, 1 லட்சத்துக்கு சாரி வாங்கி கொடுத்துட்டு எப்படி உட்கார்ந்துருக்கான்னு. இந்த பாரியா, நீ டவுசர் போட்டாலும் யாரும் பார்க்க போறதில்ல, டவுசர் போடாட்டினாலும் யாரும் பார்க்க போறதில்ல. அவன் அப்படியா? அவன் பொண்டாட்டிக்கு அழகா இருக்கணும்னு 1 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். எனக்குமே கொஞ்சம் நெஞ்சு வலிக்க தான் செய்யுது. நான் அதை காமிச்சியே செய்யறேன். அப்படியே விட்டுருணையா? அம்மா அப்பாக்கு எதுக்கு திடீர்னு மயக்கம் வந்துட்டு? இல்ல கண்ணு, நீ 1 லட்சத்துக்கு சேலை வாங்கி கொடுத்தால, அது போதாதான். 2 லட்சம் 3 லட்சத்துக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானு கேட்டு மயங்க வந்துட்டுங்க அப்பாவுக்கு. இதுக்காப்பா நீங்க மயங்கி விழுந்தீங்க? அதான் கல்யாணம் இருக்கே, கல்யாணத்துக்கு எடுத்துடலாம் 5 லட்சம் 6 லட்சத்துக்கு. இதுக்கு ஏன்பா நீங்க கவலைப்படுறீங்க? ஏய் விஜய், என்னடா இவ்ளோ கத்துறோம்? அவன் காதுல கேக்குதா இல்லையா? ஏய், அவங்க அம்மா இருப்பாங்களா கொண்டா. அதான் அவங்க அம்மாக்கு தான் அவன் பயப்படுவானே. நம்மள மாதிரியா? அவன் வீட்டுக்கு நல்ல பையனாச்சு. நல்ல பையனோ கள்ள பையனோ, நம்ம கூட சேர்ந்தா எல்லாம் ஒரே பையன்தான். ஏய் விஜய், கேக்குதா இல்லையாடா? இந்தா வந்துட்டானுங்க பாரு. என் பிள்ளைய 1 ரூபா சாப்பிட விடுறானுங்களா? இவனுங்க வேற வருத்தப்படாத வாலிபர் சங்கன்னு ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு தெருவா சுத்தி தலையிறானுங்க. இதுல என் பிள்ளையும் கூட்டிட்டு போய் கெடுக்கிறானுங்க. இதெல்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கமா? அந்த சங்கத்துக்கு தலைவர் யாரு தெரியுமா? உன் பையன். நான் தான். இந்த பாருடா, சங்கம் வச்சிருக்கீங்களோ இல்ல சங்கவிய வச்சிருக்கீங்களோ தெரியல. ஆனா அவன் கூப்பிட்டான்னு எங்கேயும் வாக்கிய வரப்புல போய் உட்காந்துட்டு கிடக்காத. உனக்கு என்ன 2 நாள்ல பட்டுக்கட்டு. அவனுங்க கூட எங்கேயும் போகாம நம்ம வீட்டு முன்னுக்கே நின்று பேசிட்டு அவனுங்க அனுப்பிவிடு. சரிம்மா, என் செல்ல அம்மால நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்னடா திடீர்னு வீட்டு பக்கம்? நம்ம எப்பவுமே சங்கத்துல தானே சந்திப்போம். இன்னைக்கு என்ன வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? ஏய் விஜய், உனக்கு எங்கேஜ்மெண்ட்னோன்னு எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ என்னடா இப்படி இருக்க? டேய், உனக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்னா படுத்து தூங்க வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிற? நக்கல்ல நிறுத்துடா விஜய். டேய், எதுக்கு வந்தீங்களா அதை சீக்கிரம் சொல்லுங்கடா. எனக்கு நிறைய வேலை இருக்குடா. கார்லாம் போய் புக் பண்ணணும்.
அப்போ எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோன்னு நீ சொல்லி காட்டுறியா? இல்லடா மச்சி, நான் சும்மா சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க. டேய், நீ தானடா நம்ம சங்க தலைவர். உனக்கு பேனர் அடிக்கலான்னு உன்னை பார்க்க வந்தா நீ இப்படி சொல்றியேடா. டேய், எனக்கு கல்யாணம் இல்லடா, நிச்சயதார்த்தம் தான். அதுக்கெல்லாம் எதுக்குடா பேனரு? டேய், நீ ஏன்டா இப்படி சொல்ற? ஒவ்வொருத்தையும் பிறந்ததுல இருந்து உருண்டதுல இருந்து வளர்ந்தது வர பேனர் அடிச்சு அங்க கொண்டாடிட்டு அலையிறானுங்க. நீ உன் ஃபங்க்ஷனே வேண்டான்னு சொல்ற. சரிடா, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க? இப்ப அதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப நாங்க பேனர் அடிக்க போறோம். அதுக்கு உன் போட்டோவும் ஆள் போட்டோவும் கொடுத்தா மட்டும் போதும் தாயே. டேய், என் அத்தை பொண்ணு போட்டோவா? அது என்கிட்ட இல்லையேடா. டேய், ஒருத்தவங்களுக்குலாம் ஆளே கிடையாதுடா. எவ போட்டோவோ வச்சுக்கிட்டு இதான் என் ஆளுட்டுன்னு சொல்லி பிலிம் காட்டிட்டு இருக்காங்க. நீ என்னடா உனக்கு கல்யாணம் ஆக போற அத்தை பொண்ணு போட்டோ இல்லைன்னு சொல்றியேடா. டேய், நான் மிச்சவங்க மாதிரிலாம் போட்டோ தூக்கிட்டு அலைய மாட்டேன்டா. அவளை நான் இதயத்துல வச்சிருக்கேன்டா பத்திரமா. அப்புறம் எதுக்குடா போட்டோ? அப்போ கொஞ்சம் இதயத்தை காட்டுப்பா. அதுல இருந்து என் செல்லுல ஒரு போட்டோ எடுத்து உன் அத்தை பொண்ண பேனர்ல வச்சுக்கிடி. ஏய், கலாய்க்காதீங்கடா. ஏய் விஜய், ஏதாச்சும் ஒரு போட்டோ இருக்கா ஞாபகப்படுத்தி பாரு விஜய். ஆமாடா, என்கிட்ட அவளோட போட்டோ ஒண்ணு இருக்குடா. அப்பா, இருக்காடா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏய், அவ ஒரு 13 வயசுல வரும்போச்சுல ஒரு போட்டோவை விட்டுட்டு போயிட்டாடா. அது தாண்டா நான் இன்னும் வரையும் பாத்துட்டு இருக்கேன். அது இருக்குடா. ஓ, 13 வயசு பொண்ணு போட்டா இருக்கா உன் அத்தை பொண்ணு போட்டா? ஓ, அத கொடுடா. நான் அதை கொண்டு பூப்புனித நீராட்டு விழா ஃபங்க்ஷன் சொல்லி பேனர் அடிச்சு ஒட்டுறேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு பேனர் அடிக்கணும் போட்டோ கொடுனா 13 வயசு சின்ன குழந்தை போட்டாவை தாரானா. ஆளையும் மண்டையும் பாரு. ஏய், என்னை வச்சு ரொம்ப ஓட்டாதீங்கடா. இப்ப என்ன, உங்களுக்கு போட்டோ தானே வேணும்? இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஜவுளி எடுக்க போறோம். அப்ப என் செல்லுல சந்தியா ஒரு போட்டோ எடுத்து உங்ககிட்ட வந்து குடுக்குறேன். நீங்க கட் அவுட் வைப்பீங்களோ கட்டட வைப்பீங்களோ அது உங்க பொறுப்பு. ஓகேடா, இப்ப சொன்னல இதான் பாயிண்ட். டேய், என்னடா இப்படி கத்துறீங்க? நீங்க கத்துறது எங்க வீட்டு உள்ள வரையும் கேக்குதுடா. இதோ வந்துட்டாடா நம்ம தோழி மகி குட்டி. 3 பேரும் நின்று பேசிட்டு இருக்கீங்களே, என் வீடு இந்தா தானே இருக்கு. ஒரு 8 வந்து கூப்பிடுறீங்களா? ஆனா தோழின்னு மட்டும் நல்லா வேக்கானமா சொல்லுவீங்க. போமா, உங்க வீட்டுக்கு வந்தாலே உங்க அம்மா விளக்குமார் கையோட என் புள்ளைய கூப்பிடுவேன்னு அடிக்க வந்துடுறாங்க. உங்க வீட்டுக்கு வரவே எனக்கு பயமா இருக்கு மகி. எங்க அம்மா அப்படிதானடா. நான் தான் எங்க அம்மா கண்ணுல மண்ணை தூவிட்டு வந்துடுறேன்லடா உங்ககிட்ட பேசுறதுக்கு. என்ன காலையிலேயே விஜய் பார்க்க வந்திருக்கீங்க? அதான் விஜய்க்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுல, அதான் விஜய் போட்டோவும் விஜயோட ஆள் போட்டோவும் வச்சு பேனர் அடிக்க போட்டோ வாங்க வந்திருக்கோம். டேய், பேனர் அடிச்சிங்கன்னா என் போட்டோவும் தோழின்னு போடுங்கடா. எதுக்கு? நிச்சயதார்த்தத்துக்கு வந்தவங்களா பேனர்ல உன் மூஞ்ச பார்த்து பயந்து வீட்டுக்கு போறதுக்கா? டேய், என் மகி ஃப்ரெண்டு பாவண்டா, அவளை அப்படி சொல்லாதடா. அவளுக்கு என்னடா, அவ அழகா தானே இருக்கா. அவளையும் பேனர்ல ஏதாவது ஒரு ஓரமா போட்டு விட்டுறா. என்னது ஓரமாவா? டேய், இப்பலாம் கிராஃபிக்லாம் பண்ணி அழகா வைக்கறாங்களாமாடா. அதே மாதிரி எனக்கு முடியெல்லாம் வச்சு எனக்கு Dress எல்லாம் மாத்தி பொண்ணு கடத்தால என்னதான் நல்லா அழகா வைக்கணும். பொண்ணுக்கு துணை தோழியா நான் பேனரை பாப்பேன்டா. அப்படி இல்லன்னு வெச்சுக்கோ, பேனரை நானே கிழிச்சு போட்டுருவேன் சொல்லிட்டேன். உனக்கு நல்ல முடி வச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு கிராஃபிக்ல நல்ல மாடலா மாத்தணுமா? ஆனா எதை மாத்தினாலும் உன் மூஞ்ச மாத்த முடியாது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? டேய், என் மூஞ்சிக்கு என்னடா குறை? என் பின்னாடி எத்தனை பேர் சுத்திட்டு அலையறாங்க தெரியுமா? இது அந்த மெரினா பீச்ல ரங்கராட்டினத்துல சுத்திட்டு அலையறானுங்களே, அவங்கள சொல்றியா? ஆறு விஜய், என் மூஞ்ச வச்சு என்ன எப்படி கலாய்க்கறாங்கன்னு. டேய், நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது. இந்த பேனர்ல என் மூஞ்ச நீங்க அழகா வைக்கணும், அவ்வளவுதான். டேய், இங்க பாருடா, நம்ம ஃப்ரெண்டு மகி போட்டோவை பேனர்ல நல்லா பெருசா வைக்கணும் சொல்லிட்டேன். ஓகேவா மகி? ஓகேடா விஜய். பாருடா விஜய், அவ போட்டோவை நான் பேனர்ல வச்சிடுறேன். ஆனா அவங்க அம்மா என் பொண்ணு போட்டோவை யாரா வச்சாங்கன்னு சொல்லிட்டு விளக்கமாறால அடிக்க வருவாங்க. அத நீ வாங்கிக்கோ. அவ்வளவுதானடா, என் ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கிக்கிறேன். இதப்பா ஆக்காட்டு அம்மா ஊட்டி